இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் செய்ய போகிறோம் பசங்களுக்காக. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க, இல்லை குக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு சோளம் கான் வேணும், அப்புறம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். நீங்கள் பட்டரில் செய்யலாம், நெய்யில் செய்யலாம், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதில் செய்யுங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம பாப்கார்ன் செய்வோம். இப்போ நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து இப்போ அதில் அது தலைமையிலே மஞ்சத்தூள், அப்புறம் பாப்கார்னுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது 1-2 பாப்கார்ன் வந்து பாப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி 1-2 பாப்கார்ன் வந்து இப்படி அப்படியே பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வரும்போது லிட்டு போட்டு மூடிடுங்க. போட்டுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் அப்படியே கருகாமையும் வரும். உங்களுக்கு வந்து அடியில் பாப்கார்ன் கருகாமல் பூரா அப்படியே கார்ன் ஃபுல்லாக நல்ல பூ மாதிரி வந்துடும். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பாப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கான் ஒன்று பாப்பாக ஆரம்பிச்சிச்சா, இப்போ வந்து மூடியை போட்டுருவோம். நம்ம இப்போ வந்து லிட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் பெருசாக வரும், அப்படியே விடிடுங்க. ஓகே, நிறைய வரும். பாருங்க, நான் வந்து 1 கப் போட்டதுக்கு நம்ம பாப்கார்ன் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸ்டில் உள்ள பாப் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து பாருங்க, அப்படியே இது ஃபுல்லாக பாப்கார்ன் வந்துச்சு நமக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் பாருங்கள், எதுவுமே அடி பிடிக்கல. பாருங்க, ஒரு சம்படம் ஃபுல்லாக நான் பாப்கார்ன் போட்டு வச்சிட்டேன்னா, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பசங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு கப்பில் போட்டு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.